முத்துவிதானம் என்னும் திருப்பதிகம்பாடி சிறப்பித்தார். திருவீழி மிழலையில் படிக்காசு பெற்று பஞ்ச நோயை போக்கினார். திருமறைக்காட்டில் வேதங்களால் அடைக்கப்பட்டிருந்த கதவை பண்ணின்னேர் மொழியால் என்னும் திருப்பதிகம் பாடி திருக்காப்பு நீங்கியது. முதலில் உண்ணா நோம்பிற்கு வித்திட்டவர் நாவுக்கரசு சுவாமிகளே. வடதளி என்னும் கோயிலின் கோபுரம் சமணர்களால் மறைக்கப்பட்டிருப்பதை கண்டு அம்மறைப்பை அகற்றினாலே அன்றி அவ்விடத்தை விட்டு அகலமாட்டேன் என உரைப்பு கொண்டு உண்ணா நோம்பு இருந்தார். முதலில் அறவழியில் காரிய சாதனைக்கு வித்திட்டவர் நமது அப்பர் பெருமானே. பின் கைலை காட்சியை காண கால்கள் தேய, கரம் நோவ, கைலை மலையை தொடர கோல மலர்பாதம் காண துடித்த அப்பரின் பேரன்பை கண்டு வியந்து ஆனந்த திருக்குளத்தில் மூழ்கியல முடிவில்லா கைலை காட்சியை முப்பொழுதும் திருவையாறிலே தரிசித்தார். மாதொரு பாகன் மலவிளையாளோடு மகிழ்ந்து காட்சி தர வேதமும் நாதமும் ஒன்றாய் முழங்க விண்ணவர் மலர்மாலை பொரிய காதலால் அப்பர் உருகி பாடிய கைலை காட்சி என்றும் நிலைத்ததே. திருப்புகலூரில் உளவாரப்பணி செய்யும் போது அப்பர் சுவாமிகள் திருப்புகலூரில் உளவாரப்பணி செய்யும் போது சுத்தம் செய்ய வேண்டிய இடத்துல பொன்னும் மணியும் நிரம்பி வழிந்தன. உடனே அப்பர் சுவாமிகள் அவற்றையும் குப்பையாக கருதி ஒதுக்கி தள்ளினார். பெண் ஆசையும் வெறுத்து ஒதுக்கியவர் என்பதை உலகுக்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் அறம்பெயர்களை அப்பர் முன் உலாவச் செய்ய அவற்றையும் வெறுத்து ஒதுக்கி தள்ளினார் அப்பர் சுவாமிகள். திருப்புகலூரில் உளவாரப்பணி செய்யும் போது இறைவனின் திருவடியை நிலையும் அடை வந்ததை எண்ணி எண்ணுகேன் என்னும் சொல்லி திருத்தாண்டகம் பாடி இறைவனின் திருவடி நிழலில் சித்திரை சதயத்தில் எம்பெருமான் ஒன்று சேர்ந்தார். சிவனடி மாறாத சிந்தை உடையவர் சிவனை புகழ்ந்து பாடுவதுடன் மெய்த்தொண்டும் புரிய எண்ணி உளவார பணி செய்த அப்பர் சுவாமிகளின் பணி அளப்பரிய பணி. இவர் பாடிய திருமுறைகள் 2ஆம் திருமுறைகள். 3064 பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. இவரை தொடர்ந்து வந்த அருளாளர்களில் 2ஆவதாக வந்தவர் ஞானசம்பந்த சுவாமிகள். 16 வயது வரை இப்பூவுலகில் வாழ்ந்த அவர் 3 வயதில் தோணியப்பர் உமாதேவியின் அருளை பெற்று ஞானப்பால் அருந்தினார். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் முனைநான் பணிந்தே தருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேனிய பெம்மான் இவனன்றே என எம்பெருமான் இவனே திருப்பதிகம் பாடச் செய்து உடனே ஆட்கொண்டார். திருக்கோலக்காவில் தன் பிஞ்சு கரங்களால் தாளம் போட உடனே எம்பெருமான் அவருக்கு பொற்றாளம் நல்கினார். இவர் நிகழ்த்திய பதிகம்பாடிய அற்புதங்கள் பல நிகழ்த்தினார். இவர் பதிகம்பாடி திருநெல்லி பள்ளியில் பாலை நிலமாயிருந்த திருநெல்லி பள்ளியை நெய்தல் நிலமாக மாற்றினார். திருநெல்வாயிலில் முத்துக்குடை, முத்துச்சிவிகை, முத்துச்சிவனம் பெற்றார். பூம்புகாரில் வணிகன் ஒருவன் இறந்த பொழுது சடையாய் எனுமால் என்னும் திருப்பதிகம் பாடி அவருக்கு உயிர் பிச்சை அளித்தார். கொள்ளிடை கரையில் உள்ள திருக்கொடிமாட செங்குன்ற மக்கள் காய்ச்சலால் அவதிப்பெற்ற போது அவ்வினைக்கு இவ்வினையாம் என்னும் திருப்பதிகம் பாடி காய்ச்சல் நோய் நீங்க பெற்றார்கள். கொரோனா காலத்தில் இதை படிக்காத வீடுகளே கிடையாது. இதை படித்து பலரும் பலன் பெற்று இருக்கிறாங்க. முயலக நோயும் திருவேலி மிழலையில் பஞ்ச நோயையும் அப்பர் பெருமானுடன் இணைந்து ஞானசம்பந்த பெருமான் நீக்கினார். திருமறைக்காட்டில் வேதங்களால் அடைக்கப்பட்டிருந்த கதவை திறக்க அப்பர் சுவாமிகள் பதிகம்பாட ஞானசம்பந்த பெருமான் திருக்கதவை அடைக்க சதுரம் மறை என தொடங்கும் பதிகம்பாடி கதவு மூடிக்கொண்டது. அப்பர் பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் இருவரும் இணைந்து சைவ சமயத்திற்கு ஆற்றிய பணிகள் ஏராளம். இருவரும் சென்று பதிகம் பாடி அற்புதங்கள் நிகழ்த்தி சைவத்தின் பெருமையை நிலைநாட்டினாங்க. சமண சமயம் மதுரையில் தலைதூக்கி இருந்தது. மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் அன்பிற்கு இணங்க ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு விரைந்து கூன் பாண்டியனின் வெப்பு நோயை நீக்க திருநீற்றின் பெருமையை பறைசாற்ற ஆலவாயனின் திருநீரே மந்திரமும் மருந்தும் ஆகி தீர்க்கும் என திருநீற்றின் பெருமையை பறைசாற்றினாங்க. உடனே சமணர்களுடைய முகம் வாட
அனல்வாது புனல்வாது செய்ய அழைக்க திருநள்ளாற்று பதிகம் சிவமே பொருள் என சொல்லி திருநள்ளாற்று பதிகம் பாட வெந்தணலில் இட்ட ஏடும் வேகல ஆத்திலே போட்ட ஏடும் எதிர்நீச்சல் அடித்து வந்தது. உடனே வாழ்க அந்தனர் வானவர் ஆயினும் வீழ்க தன்முனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகர் முந்துயர் தீர்க்கவே என பதிகம் பாடி கூன் பாண்டியனின் கூனும் நிமிர்ந்தது. சமணர்களின் கொட்டமும் அடங்கி 8000 சமணர்கள் கழுவில் ஏற்றப்பட்டார்கள். மயிலாப்பூரில் சிவனேச செல்வரின் மகள் பூம்பாவைன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய நந்தவனத்தில் பூ பறிக்கும் போது அவங்க நாகம் தீண்டி இறந்துருவாங்க. உடனே அவர்களின் உடலை சுட்டு எலும்பையும் சாம்பலையும் ஒரு குடத்தில் பாதுகாப்பாக வைத்திருந்தாங்க. அந்த நேரத்தில் ஞானசம்பந்த பெருமான் மயிலாப்பூர் செல்ல நிகழ்ந்தவர்களை சிவனேச செல்வர் சொல்ல அக்குடத்தினை முன்னால் கொண்டு கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாளையும் வலம் வணங்கி பூம்பாவா என விழித்து ஞானசம்பந்த பெருமான் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாம் எனில் உலகர் முன் வருக என உரைப்பார் என்று பதிகம் பாடியதும் 16 வயது நிரம்புடையவாய் பூம்பாவை உயிர் பெற்று எழுந்தார். 16 வயதிலேயே ஞானசம்பந்த பெருமானுக்கு மனம் பேசி மனம் முடிக்க அவருடைய தந்தையார் நம்பாண்டார் நம்பியின் மகளை மனம் பேசி மனம் முடித்து மன இசைவும் பெற்று திருமணமும் நடந்தது. இத்திருமண நிகழ்வில் ஒரு சிவ ஜோதி தோன்றியது. திருமணத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேரும் அச்சிவ ஜோதியில் மறைய ஞானசம்பந்த பெருமானும் அவருடைய மனைவி தோத்திர பூர்ணாம்பிகை அம்மையாரும் காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்ற பதிகம் பாடி சிவ ஜோதியில் இருவரும் உட்புகுந்து மறைந்து அருளினார்கள். 16 வயது வரை ஞானசம்பந்த பெருமான் இப்பூவுலகில் வாழ்ந்தார்கள். அவர் பாடிய திருமுறைகள் முதல் 3 திருமுறைகளாக நமக்கு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இவரை தொடர்ந்து அடுத்து வரும் அருளாளர் எம்பெருமான் அணுக்கத் தொண்டர் என்று அழைக்கப்படும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி சற்று விரிவாக. திருநாவலூர் கிராமத்தில் சடையனார் இசைஞானி தம்பதியருக்கு மகனாக தோன்றினார். இவருடைய இயற்பெயர் நம்பியாரூரர். இவரின் அழகை பார்த்து சிவபெருமான் இவரை சுந்தரர் என்று அழைத்த காரணத்தினால் இனி இப்பெயரிலேயே இவர் அழைக்கப்படுகிறார். உரிய மனப்பருவம் வந்ததும் சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளை மனம் பேசி மணமுடிக்க மன இசைவு பெற்று திருமண நாளும் வந்தது. சிவபெருமான் அந்தனர் வடிவில் உடனே அவர் சொல்வார், உனக்கும் எனக்கும் முற்பிறவியில் உண்டான ஒரு வழக்கு ஒன்று உள்ளது, அவ்வழக்கினை தீர்த்து அதன்பின் திருமண வேள்வி செய்து கொள் என்று கூற சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சம்மதிக்க அவ்வழக்கினை எதிர்கொள்ள தயாரானார். வழக்கு என்னவென்று கேட்க, நீ எனக்கு நம்பியாரூர் தனக்கு அடிமை என்று கூற அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு எப்படி அடிமையாவார் என சுந்தரர் மறுத்து கூற அவர் ஓலையை காட்டி திருமணத்தை நிறுத்த முயல உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோபம் கொண்டு ஓலையை பறித்து கிழித்து எறிந்து விடுவார். இவ்வழக்கு திருவெண்ணைநல்லூர் அந்தணர்களிடம் கொண்டு செல்ல வழக்கு விசாரிக்கப்பட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடிமை என உறுதிப்படுத்தப்பட்டது. வழக்காடு மன்றத்தில் நீ என்னிடம் வன்மையாக பேசியதால் இன்று முதல் நீ வண்டொண்டன் என அழைக்கப்படுவாய். மேலும் பல அர்ச்சனைகளுள் பாட்டே மிகச் சிறப்பாகும். எனவே இன்சொல் தமிழால் பாடுக என்று சொல்லி முன்பு என்னை பித்தன் என அழைத்ததால் பித்தன் என மொழிந்தே பாடுவாயாக என எம்பெருமான் அருள, பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அத்தாய் உனக்கானாய் இனி அல்லேன் எனலாமே என பாடி பரவசப்பட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பல்வேறு திருத்தலங்களை வழிபட்டு திருவாரூர் சென்று திருமூலட்டாநாதனை வழிபட்டு அவரால் தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயரும் பெற்றார். இறைவன் முன்னர் கைலாயத்தில் சுந்தரருக்கு கொடுத்து அருளியபடி பறவையாரை மனம் பேசி மனமுடித்து வைத்தார்கள். இருவரும் திருவாரூரிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவாசிரிய மண்டபத்தில் இருந்த விரண்மிண்டர்
நம்பியாரூர் அடியார்களை வணங்காமல் ஆண்டவனை வணங்கச் செல்வதை கண்டு, நீயும் புறம்பு, உன்னை ஆட்கொள்ளும் இறைவனும் புறம்பு என கூற, அடியார் கூட்டத்தில் என்னையும் ஒருவனாக்கிய எம்பெருமானே, என்னை அடியார்களை புகழ்ந்து பாடும் பாடல்களை எனக்கு கொடு என இறைவனை வேண்ட அவர் அடியெடுத்து கொடுக்கிறார். தில்லைவாள் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் என அடியெடுத்து கொடுக்க, அடியார்களின் புகழை பாட திருத்தொண்ட தொகை பாடி அருளினான். இதற்காகத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்திலிருந்து கீழே வந்தாங்க, அடியார்களின் புகழை பரப்புவதற்காக மட்டுமே. பின் திருக்கோயிலை சென்று இறைவனை பாடி குண்டையூர் கிளாரிடம் பெற்ற நெல்லை பஞ்சபூதங்களின் உதவியால் திருவாரூர் புனைந்தார். இறைவனின் பெரும் கருணையாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் கருணையாலும் திருவாரூர் மக்கள் பஞ்சம் நீக்க பெற்றார்கள். பல்வேறு திருத்தலங்களுக்கும் சென்று வழிபட்டு பங்குனி உத்தர நாளில் திருவாரூர் வந்தார். அச்சமயத்தில் பறவையாருக்கு செலவிற்கு பொன் வேண்டியிருந்தது. உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புகழூர் இறைவனை வேண்ட, அவர் வேண்டி கண் அயர்ந்த நிலையில் தலைக்கு வைத்து படுத்த செங்கற்கள் அனைத்தும் பொன்னாக மாறுகின்றன. பின் திருமுதுகுன்று பெருமானை அடைந்து முதுகுன்ற பெருமானும் 12,000 பொன் அருள அதை மணிமுத்தா நதியில் இட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் தேடி எடுத்து பறவையாருக்கு ஈந்தார். முதல்ல ஏடிஎம் கொண்டு வந்ததே நம்ம எம்பெருமான் சிவபெருமான் தான். ஏன்னா ஒரு இடத்துல போட்டு காசை இப்பம்லாம் நம்ம பழகியிருக்கோம், அப்பமே அவர் கொண்டுட்டு வந்துட்டார். பின் பல தலங்களை வழிபட்டு திருவெற்றியூரை அடைந்தார். பரமன் அருளால் அணிந்திதியார் சங்கிலியார் என்னும் திருநாமத்துடன் திருவொற்றியூரில் வாழ்ந்து வரலானார். சுந்தர பெருமான் திருக்கோயிலுக்குள் செல்லும் பொழுது சங்கிலியாரை பார்த்து, இவரும் இறைவன் அருளால் இருவருக்கும் திருமணம் நடந்தது. சில காலம் இருவரும் இன்புற்று வாழ்ந்திருந்தனர். பின் தியாகேசனின் நினைவு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வர, உடனே இவர் திருவொற்றியூரை விட்டு புறப்பட்டார். சங்கிலியாருக்கு வாக்கு கொடுத்துருப்பாரு, நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், உன் கூட தான் வாழ்வேன். ஆனால் அந்த வாக்கை மறந்து அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பின உடனே அவருடைய இரு கண்களும் மறைந்து விட்டன. உடனே எம்பெருமானை பலவாறாக வேண்டி துதித்து பதிகம் பாடி, இன்றைக்கும் கேட்ராக் பிரச்சனை உள்ளவங்கள்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய வலக்கண் இடக்கண் உள்ள பதிகங்களை பாடி குணம் பெறலாம். கண்ணொளி மீண்டும் அவர் பதிகம் பாடி மீண்டும் கண்ணொளி பெற்றார். பின் திருவாரூர் வந்தவுடனே பறவையாருடன் ஊழல் ஏற்பட்டது. அதற்கும் எம்பெருமான் தான் தூது செல்ல பறவையாருடன் ஏற்பட்ட ஊழல் நீங்கியது. பின் இவர் அவிநாசி செல்லும் பொழுது ஒரு வீட்டில் மங்கள ஒளியும் அதற்கு எதிர்த்த வீட்டில் அழுகை ஒளியும் கேட்டது. என்னவென்று விசாரிக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள், என்ன ஏன் இப்படி 2 பேர் வீட்டிலே மாற்றி மாற்றி இருக்குன்னு கேட்க, ஒரு சமயத்தில் இரு வீட்டில் உள்ள குழந்தைகளும் ஆற்றில் விளையாடி கொண்டிருக்கும் போது ஆற்றில் உள்ள முதலை ஒரு குழந்தையை முழுங்கிவிட்டது. பிழைத்த குழந்தைக்கு இன்று உபநயனம் இடுகின்றனர் என்றனர். நம் குழந்தையும் இருந்திருந்தால் இன்று உபநயம் இடலாமே என பெற்றோர் அழுகின்றனர் என கூற கேட்டதை கேட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மனம் கசிந்து, உரைப்பார் உரைவுகந்து உள்கவல்லார் அரைக்கு ஆடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்குளியூர் அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளையை தரச்சொல் காலனையே என பதிகம் பாட, இறந்த நாள் தொட்டு இதுவரை வளர்வதற்குரிய திருமேனியுடன் முதலை அக்குழந்தையை உமிழ்ந்தது. உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தானே உபநயனம் செய்துவித்து உய்வித்தார். பின் சேரமான் பெருமானுடன் நட்பு ஏற்பட இவ்வெள்ளை யானையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயம் அணைய, அவரை தொடர்ந்து சேரமான் பெருமானும் குதிரையில் கைலாயம் அணைந்து இருவரும் அன்று முதல் இன்று வரை திருக்கைலாயத்தில் சிவ தொண்டினை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தொடர்ந்து வந்த 4ஆவதாக வந்த அருளாளர் மாணிக்கவாசக பெருமான். இவர் தேவாரம் பாடிய மூவருக்கும் முற்பட்டவர் என்றும் தேவாரம் பாடிய மூவருக்கும் பிற்பட்டவர் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இவருடைய காலம் இதுதான் என்று அறுதியிட்டு கூற முடியாது. இவர் பாடிய திருமுறைகள் 8ஆம் திருமுறை, திருவாசகமும் திருக்கோவையாரும். திருவாசகம் திருக்கோவையார் இது 2ம் சிகா மந்திரம். ஏன் சிகா மந்திரம் சொல்கிறோம்னா, இதை படித்தால் கல் நெஞ்சும் நன்னஞ்சாக்கும் பெருமையுடையது.
இனிமே மாணிக்கவாசக பெருமானின் திருவடிகளை பணிந்து அவருடைய வரலாற்றை பற்றி சற்று சிந்திப்போமாக. வைகை ஆற்றங்கரையிலே 7 தொலைவில் வாதவூர் என்னும் திருத்தலம் உண்டு. அங்குள்ள இறைவனின் திருநாமம் வாதபுரேசன் வேதநாயகி. அமாத்திய பிராமண குடியில் பிறந்து சம்புபாத கிருதையர் சிவஞானவதி தம்பதியருக்கு இளம் சூரியனைப் போல் வாதவூரடிகள் திரு அவதாரம் செய்தார். உரிய வயதில் எழுத்தறிவு பெற்று 16 வயதினிலேயே 64 கலைகளையும் கலை ஞானத்தையும் கற்றுத் தேர்ந்தார். இவருடைய அறிவின் முதிர்ச்சியை கேள்விப்பட்ட அரிமர்த்தன பாண்டியன் தம்பால் வரவழைத்து அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்னும் பட்டம் சூட்டி தன்னுடைய அமைச்சராக ஆக்கி கொண்டார். இவருடைய அமைச்சியலில் மக்களும் மன்னனும் முன்னிலும் பன்மடங்கு செல்வம் பெற்று அது கண்டு மன்னன் மகிழ்ச்சி கொண்டான். ஒரு நாள் பாண்டிய மன்னன் அமைச்சரவையில் வீற்றிருந்த போது குதிரைத்துறை காவலர்கள் வந்து, நம்ம குதிரைப்படையில் உள்ள குதிரைகள்லாம் நெடிய மூப்பும் வயதும் ஆகிவிட்டது, இதனால் நல்ல குதிரைகள் வாங்கி குதிரைப்படையை பலப்படுத்துக என வேண்ட, உடனே மன்னன் வாதவூரரை அழைத்து நமது கருவூலத்தில் வேண்டிய பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு கடற்துறை பட்டினத்தை அடைந்து நல்ல குதிரைகள் வாங்கி வருமாறு பணிய, வாதவூரரும் வேண்டிய பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு தனக்கு துணையாக சில ஏவலாளர்களையும் அழைத்து கொண்டு சில காத தூரம் நடந்து காணப்பேரை அடைந்தார். அங்குள்ள எம்பெருமானை வழிபட்டு சிறிது ஓய்விற்கு பின் பலகாத தூரம் நடந்து திருப்பெருந்துறையை அடைந்தார். பெருந்துறையை அடைந்த வாதவூரருக்கோ மனம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கொண்டு வந்த பொன் பொருளோட இங்கேயே தங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட, அங்கே குருந்த மரத்தடியில் சிவபெருமான் ஆசிரிய திருக்கோலத்தில் வீற்றிருந்து சிவனடியார்களாகிய மாணாக்கள் வீற்றிருப்பதை கண்ணுற்று பலமுறை வீழ்ந்து பணிந்து வணங்கி எழுந்தார் மாணிக்கவாசக பெருமான். இவர் கண்ணால் சாற்றுவ தீட்சையும், சிவபெருமான் இவருக்கு கண்ணால் சாற்றுவ தீட்சையும், தன் கையை அவர் தலையில் வைத்து ஸ்பரிச தீட்சையையும் திருவைந்திலத்தையும் உபதேசித்தார். பின் இவருக்கு தன் திருவடியை தலையில் சூட்டி திருவடி தீட்சையையும் தன் திருக்கரத்தினால் திருநீட்சையும் இட்டு மகிழ்ந்தார். மாணிக்கவாசக பெருமானுக்கு அளவில்லா ஆனந்தம் ஏற்பட சிவபெருமானை புகழ்ந்து பலவிதமான பாமாலைகளை ஏற்றினார். உடனே சிவபெருமான், மாணிக்கம் போன்று பாமாலைகளை ஏற்றுவதால் உனக்கு மாணிக்க வாசகன் என்று பெயர் தந்தோம் என தீட்சா நாமம் சூட்டி அவருக்கு அருள் புரிந்தார். அந்தணனாகி ஆண்டு கொண்டு அருளி இந்திர ஞாலம் காட்டியே இயல்வும் என அடியார்களையும் ஆண்டவனையும் கண்ட மகிழ்ச்சியில் மாணிக்கவாசக பெருமான் அதிசயப்பத்து பாடி அருளினார். குருநாதராக வந்த இறைவனையும் ஆண்டவனையும் பார்த்து பின் எம்பெருமான் அடியார்களுடன் புறப்பட 999 அடியார்களுடன் சிவபெருமான் வந்திருப்பாங்க. அடியார்களுடன் புறப்பட தயாராகும் போது மாணிக்கவாசகா இங்கு நில் என்று சொல்லிவிட்டு விரைவில் மறைந்தருளினார். அடியார்களையும் ஆண்டவனையும் காணாது எம்பெருமான் நினைந்து அழுது கண்ணீர் ஆறாக பெருகி அவர் ஆசைப்பத்து, அடைக்கலப்பத்து, அதிசயப்பத்து, புணர்ச்சி பத்து, வாளாப்பத்து ஆகிய திருவாசக பதிகங்களை நெஞ்சம் முருகி பாடினார். தான் கொண்டு வந்த பொண்ணு பொருள் எல்லாத்தையுமே இவர் என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவன் படிக்கும் அடியார் பணிக்கும் செலவிட்டுட்டாரு. உடனே இவ்விஷயம் பாண்டிய மன்னனுக்கு தெரிய வர அவர் விரைவில் குதிரையுடன் வருக என திருமுகம் அனுப்ப, மாணிக்கவாசக பெருமான் மனம் கலக்கமுற்று இறைவனை வேண்ட, இறைவன் உடனே சொல்வாரு, கவலைப்படாத, விரைவில் குதிரை வரும் என நீயும் சொல் என சொல்லி அசரீரியாக சொல்லிடுவார். உடனே வாதவூர் பெருமான் விரைந்து மதுரைக்கு சென்று மன்னனிடம் சென்று குதிரைகள் விரைந்து வரும் என அவரிடம் சொல்ல, குறித்த தேதியில் குதிரைகளும் வராமல் போயிடும். உடனே மன்னனுக்கு கோபம் கொண்டு மாணிக்கவாசக பெருமானை சிறையில் வைத்து துன்பப்படுத்தினான். உடனே இறைவனை நோக்கி அழுது அரற்றி குலைத்த 10 அருட்பற்று பதிகங்களை பாடி போற்றினார். உடனே இறைவன் மாணிக்கவாசகருடைய துன்பத்தை பொறுக்க மாட்டாம காட்டில் திரைந்த நரிகளை எல்லாம் சேர்த்து எடுத்து பரிகளாக்கி உடனே வாதவூரருக்கு திருப்பி அனுப்பினார்.
குதிரையில் வருவதைக் கண்ட மன்னன் வாதவூர் அடிகளை பணிந்து வாதவூர் அடிகளை அழைத்து மன்னித்து பொறுத்தருளும்படி வேண்டினான். அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த பெருமை வாதவூர் அடிகளையே சேரும். இறைவன் குதிரையில் வர்றதை பார்த்த உடனே மாணிக்கவாசக பெருமான் அவருடைய அழகை பார்த்து என்ன சொல்றாருன்னா, காதல் கொண்ட இரு மகளிர் பாடுவதாக அன்னை பத்து பாடி அருளினார். இன்னைக்கும் நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு விரைவில் திருமணம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னை பத்து திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அன்னை பத்தை பாடினால் விரைவில் குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறும். இறைவனின் திருவடிகளை நினைத்து பிடித்த பத்து பாடி அருளினார். ஆவணி மூல நாளில் குதிரை சேவனாக வந்த சொக்கேசன் கயறு மாற்றி கொடுத்து மன்னனுக்கு அருள் புரிந்து மறைந்தருளினான். அன்று இரவு குதிரைகள்லாம் என்ன ஆயிரும், நரியா மாதிரி ஊளையிட தொடங்கிரும். உடனே மன்னன் கோபம் கொண்டு நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கோபம் கொண்டு மாணிக்கவாசக பெருமானை சிறையில் வைத்து பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கினான். சிறையில் இருந்த பொழுதும் இறைவனின் திருவடிகளை மறக்காமல் திருவேசரவு பாடி போற்றினார். உடனே இறைவன் வைகையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடச் செய்ய வீட்டுக்கு ஒருவர் வந்து கரையை அடைக்குமாறு உத்தரவிட இளைஞர் முதல் முதியோர் வந்து கரையை அடைக்க உதவுனாங்க. உடனே மாணிக்கவாசக பெருமான் சிறையில் துன்பத்தில் இறைவனை நோக்கி பதிகம் பாடிக்கிட்டே இருந்தார். அங்கு பிட்டு வாணிபம் செய்து வந்த வந்திப்பாட்டி தன்னுடைய வயோதிக முதுமையினால் கரையை அடைக்க ஆள் கிடைக்காமல் தடுமாற சொக்கேசன் வந்திப்பாட்டிக்காக மாணிக்கவாசக பெருமானுக்காக கூலி ஆளாய் மண்வெட்டி கூடையுடன் வந்து கூலி கொடுத்து வேலை வாங்குவோர் உண்டோ, அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம இப்போ சொல்கிறோம்ல, இதையும் எம்பெருமான் தான் முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சாங்க. கூலி கொடுத்து வேலை வாங்குவோர் உண்டோ என கூவி சொல்ல இச்செய்தி வந்திப்பாட்டியின் செவிகளில் இழ உடனே மாணிக்கவாச வந்திப்பாட்டி அவரை கூப்பிட்டு கூலியெல்லாம் தரமாட்டேன், பிட்டு தாரேன், என்னுடைய கரையை அடைக்க நீ உதவு என்று கூற உடனே சொக்கேசனும் சம்மதிக்க நல்ல வயிறு முட்டை சாப்பிடுவார். சாப்பிட்ட களைப்பு நீங்கள் போய் படுத்து தூங்கிடுவார். தூங்கி மறுபடியும் வயிறு பசிக்கும் வந்து சாப்பிடுவார், ஆடுவார், பாடுவார், ஓடுவார். ஆனால் கரையை மட்டும் அடைக்க மாட்டார். எல்லா கரையும் அடைபட்டு இருக்கும். வந்திப்பாட்டியினுடைய கரை மட்டும் அடைபடாமல் இருப்பதை கண்ட பாண்டிய மன்னன் கோபம் கொண்டு மந்தியின் ஆளை கொணர்க என ஆளை அனுப்ப கூலி ஆளாக வந்த சொக்கேசன் அவர் முன் வர தன் கையில் வைத்திருந்த பிரம்பால் அவரை அடிக்க உடனே தன் கூடையிலிருந்த மண்ணை உடைப்பில் கொட்டி விரைவில் மறைந்தருளினான் எம்பெருமான். அவர் அடித்த அடி, பாண்டிய மன்னன் அடித்த அடி உலகத்தில் உள்ள அத்துணை உயிர்கள் மேலும் ஒரே நேரத்தில் பட்டது. உடனே சொக்கேசன் அசரீரியாக, பாண்டிய மன்னனே, நீ நற்பேர் உடையவன், உனது செல்வம் அற வழியில் ஈட்டப்பட்டது, அதனை வாதவூர் வாயிலாக வாங்கி அடியார்களுக்கும் ஆண்டவன் பணிக்கும் நாம் செலவிட்டோம். எனவே வாதவூரரை சிறையிலிருந்து விடுவித்து அவனை அவன் விருப்பம் போல் இயங்கச் செய் என கூறி மறைந்தருளினான். பாண்டிய மன்னன் அதிசயமும் ஆச்சரியமும் அற்புதமும் அடைந்தவனாக மாணிக்கவாசக பெருமானை சிறையிலிருந்து விடுவித்து தன்னை மன்னித்து பொறுத்தருளும்படி வேண்டினான். வந்திப்பாட்டியும் அதே திருமேனியுடன் இறைவனின் திருவடி நிழலை எய்தினார். மாணிக்கவாசக பெருமான் அமைச்சர் பதவியை துறந்து தான் விரும்பிய வண்ணம் பல்வேறு திருத்தலங்களுக்கும் சென்று வழிபட்டு தில்லையை அடைந்தார். தில்லையை அடைந்தவுடனே அங்கே உள்ள மகளிரெல்லாம் விளையாடும் விளையாட்டுகளை கண்ணுற்று அம்மானை, பொற்சுண்ணம், கோத்தோம்பி, உந்தி, தெல்லேனம் ஆகிய பதியங்களை பாடி மகிழ்ந்தார். பின் தில்லையிலே பௌத்தர்கள் மாணிக்கவாசக பெருமானை வாதுக்கு அழைக்க வாதிலே பௌத்தர்கள் சிவ நிந்தனை செய்ய உடனே மாணிக்கவாசக பெருமான் கோபம் கொண்டு இவர்கள் ஊமைகள் ஆக கடவது என கூற உடனே ஈழ மன்னன் சொல்வான், பேசிய இவர்கள் ஊமைகளாக கடவது உம்முடைய கோபத்திரத்தினை வெளிப்படுத்தும், பேசாத ஊமையை பேசச் செய்வீர்களாயின் உம்முடைய அனுக்கிரகத்திரத்தினை வெளிப்படுத்தும். இதோ இவள் என் பெண், இவள் பிறவி ஊமை, இவளை நீங்கள் பேசச் செய்வீர்களாயின் நான் தங்கள் அடித்தொண்டனாகி தங்கள் சமயத்தை பின்பற்றி வாழ்வேன் என கூற உடனே மாணிக்கவாசக பெருமான் அக்குழந்தையை அருகில் அழைத்து தில்லை கூத்தனை தியானித்து அப்பெண்ணை திருக்கடை கண்ணோக்கம் செய்து
சாற்றுவ தீட்சையும் செய்து அவ்வௌத்தர்கள் முன்பு கூறிய ஐயங்களை எல்லாம் ஒவ்வொரு வினாவாக அப்பெண்ணிடம் கேட்க அப்பெண்ணினுடைய ஊமை தன்மை நீங்கி அவ்வினாவிற்கு ஒவ்வொன்றுக்கும் அழகாக பதில் கூறினாள். இதுதான் திருவாசகத்தில் உள்ள திருச்சாளல். இந்த திருச்சாளல் படித்தால் பிறவி ஊமையும் பேசும் திக்குவாய் உடைய குழந்தைகளும் திருச்சாளல் பாடினால் மடை திறந்த வெள்ளம் போல பேசுவாங்க. ஈழ மன்னன் அதிசயமும் அற்புதமும் உடையவனாய் சுவாமிகளை வணங்கி பௌத்த மதத்தை துறந்து சைவ சமயத்தை பின்பற்றி வந்தான். மாணிக்கவாசக பெருமான் தில்லையிலே அமர்ந்திருக்கும் போது சொக்கேசன் மறுபடியும் மந்தனனாக வந்து, மாணிக்கவாசகா, நீ பாடிய பாடல்கள் அத்தனையும் இனிமை உடையவை, எனவே நீ சொல்ல சொல்ல நான் ஏட்டிலே எழுதிக்கிறேன்னு சொன்ன உடனே மாணிக்கவாசக பெருமான் சொல்ல சொல்ல மறையவரும் ஏட்டிலே எழுத, பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என விரும்பி கேட்க, திருவாசகம் மட்டும் படிக்கக்கூடாது, எம்பெருமானே திருக்கோவையாரையும் பாடுன்னு விரும்பி கேட்டிருக்காங்க. உடனே திருக்கோவையாரும் அவர் சொல்ல அம்மறையவர் ஏட்டிலே எழுதி தில்லையிலே பஞ்சாக்கர படியில் வைத்து மறைந்தருளினார். மறுநாள் தில்லைவாழ் அந்தணர்கள் கதவை திறந்த பார்த்த பொழுது பஞ்சாக்கர படியிலே ஏட்டுகள் இருப்பதை பார்த்து அந்த ஏட்டிலே திருவாசகமும் திருக்கோவையாரும் இருப்பதை படித்து பார்த்து அதன் அடியில் மாணிக்கவாசகன் பெருமான் சொல்ல சொல்ல அம்பலவாணர் எழுதியது என்ற அரிய கையொப்பம் இருப்பதை கண்டு உடனே இத்திருமுறைகளுக்கு பொருள் யாது என அந்தணர்கள் விரவ அவனு சொல்வார், அம்பலவாணரே, தில்லை கூத்தரை இத்திருமுறைகளுக்கு பொருள் என மாணிக்கவாசக பெருமான் சொல்லி பொன்னின் செய் மண்டபத்தினுள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்கும்படி அம்பலவாணன் இறைவனின் திருவடிகளில் ஜோதியானார். மாணிக்கவாசக பெருமான் தில்லைவாழ் அந்தணர்கள் அம்பலவாணனின் திருவருளையும் மாணிக்கவாசக பெருமானின் பெருமையையும் துதித்து வணங்கி தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம், பொன்னம்பலம் என வணங்கி மகிழ்ந்தார்கள். நாமும் மாணிக்கவாசக பெருமானின் சரண கமலங்களை வணங்குதல் வேண்டும். அவர் நமக்கு தந்தருளிய திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் இடையராது வாசிக்க வேண்டும். வாசிப்பவர்களை நேசிக்க வேண்டும். இதுவரை பார்த்த நால்வர் பெருமக்கள் சொல்ல முடியாத சோதனைகள் சூழ்ந்த போதிலும் சிவ தொண்டினை இடையராது செய்து சிவதரிசனம் பெற்றார்கள். அதாவது எல்லாரும் பதிகம்பாடி பெண்ணா எழுப்புனாங்க, அது இதுன்னு சொல்கிறீங்கல்ல, இதுக்கு ஒரே ஒரு சின்ன கதை சொல்கிறேன். எண்ணில் எழுந்த சின்ன கற்பனை கதை தான். என்னென்னா, ஒரு கலைக்கூத்தாடி ஒருத்தன் இருந்தான். அவன் கயரில் நடக்கிறதான் அவனுடைய பொழைப்பு. அவன் என்ன செஞ்சான், ஒரு நாள் 2 பக்கமும் கயரை கட்டி தன்னுடைய மகளை ஒரு கயிற்றில் ஒரு முனையிலிருந்து மற்றொரு பக்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போன உடனே அங்கே கீழே இருக்கிற மக்களையெல்லாம், அன்னைக்கு க்ரௌடு ரொம்ப, மக்களையெல்லாம் பார்த்து கேட்பான், நான் என்னுடைய பிள்ளையை ஒரு முனையிலேருந்து மற்றொரு முனைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், இதே மாதிரி மறுமுனைக்கும் என்னால் போக முடியும், நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும், ஆமாம் உன்னால் மட்டும்தான் முடியும், நாங்களாம் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக உன்னால் தான் முடியும்னு சொன்ன உடனே கலைக்கூத்தாடி மேலே இருந்து கேட்பான், நீங்கள் நம்புறீங்கள, அப்போ உங்கள் குழந்தைங்களில் ஒரு குழந்தைய எனக்கு தாங்க, நான் இதே மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன். யாரும் தரமாட்டாங்க. மேலேருந்து பிள்ளையை கீழே போட்டால் என்ன செய்ய, அதனால் பிள்ளையை கொடுக்கல. நம்பிக்கை வேற, சரணாகதி வேற. நால்வர் பெருமக்களும் இறைவனிடம் சரணாகதி அடைந்து தூய்மையான பக்தி செலுத்தி இறைவனின் பேரன்பை பெற்று சிவ தரிசனம் கண்டார்கள். அப்போ சமணர்களுடைய ஆதிக்கம் தலை தூக்கி இருந்தது. இப்பவும் பிற சமயத்தாருடைய ஆதிக்கம் தலை தூக்கி இருக்கிறது. நாமும் கற்று நம் குழந்தைகளுக்கும் தேவாரம், திருவாசகம், திருமுறைகளை சொல்லிக் கொடுத்து அவர்கள் வாழ்வையும் உயர் செய்வோம். 4 பேரும் 4 வழிகளில் ஞானம் சொன்ன ஞான சம்பந்த பெருமான் எலும்பு சாம்பலை வச்சு பதிகம்பாடி பெண்ணை உயிர்ப்பிச்சாங்க. திருநாவுக்கரசு பெருமான் இறந்த குழந்தையின் உடலை பதிகம்பாடி உயிரோட எழுப்பினாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ குழந்தை இறந்து பல வருஷமாச்சு, ஆனால் பதிகம்பாடி குழந்தைய உயிரோடு எழுப்பினாங்க. மாணிக்கவாசக பெருமானோ பெரிய அமைச்சர் பதவி எல்லாத்தையும் துறந்து பணம் பதவியை தாண்டி ஆத்ம தேடலின் முக்கியத்துவத்தையும் தில்லையின் பெருமையும் ஊமையை பேச வைத்து தில்லையின் பெருமையும் சொல்ல வைத்து சைவத்தை நிலைநாட்டினாங்க. இந்த 4 பெருமகளுக்கு இறைவன் அருளிய அற்புதங்கள் என்னென்ன தெரியுமா?
ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் கொடுத்தது, பொற்றாளம் வழங்கியது, முத்துக்குடை, முத்துச்சிவிகை, முத்து சின்னம் பெற்றது. நாவுக்கரச பெருமானுக்கோ உடம்பில் சூளக்குறியீடும் சிவக்குறியீடும் பெற்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தடுத்தாட்கொண்டது, இழந்த கண்ணை மீண்டும் பெற்று கொடுத்தது. மாணிக்கவாசக பெருமானுக்கோ நரியை பரியாக்கி பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்டது. இவர்களெல்லாம் தங்கள் வாழ்வினை முழுவதுமாக இறை தொண்டில் ஈடுபடுத்தி சிவ தரிசனம் கண்டவர்கள். நெல்லும் தண்ணியும் மாதிரி இந்த நால்வர் பாதையும் நம்ம வாழ்க்கையும் பொற்றால். ஏன் பொன்? உலக சொந்தம், பணம் எல்லாமே அழியும். ஆனால் நால்வர் காட்டிய வழி மட்டும் அழியாதது. பொன் மதிப்பானது தான், கோடி செல்வத்தை விட. ஆனால் நால்வர் கூறிய நமசிவாய மந்திரம் அதனையும் விட உயர்ந்தது. தங்கத்தை தீயிலிட்டா மாசு போகும், நால்வர் கூறிய பாதையில் போனா நம்ம வினையும் எரிஞ்சு போகும். எங்கேனும் யாதாகி பிறந்திடனும் தன் அடியாருக்கு இங்கே என்று இன்று அருள் புரியும் எம்பெருமான் என்னையும் ஒருவளாக்கி எனக்கு இப்பாக்கியத்தை நல்கி இறைவனின் திருவருளையும் அடியார்களின் திருவடியையும் வீழ்ந்து வணங்கி மகிழ்கிறேன்.